இது மனைவிகளுக்கு மட்டுமில்லை, கணவர்களுக்கும் தான். அது ஒரு சைக்காலஜி வகுப்பு. ஆசிரியர், இன்னைக்கு நாம ஒரு கேம் விளையாட போறோம் என்று கூறிவிட்டு ஒரு பெண்ணை அழைத்து, இந்த போர்டில் உனக்கு முக்கியம் என்று தோன்றும் 30 பேர் பெயரை எழுதுங்கள் என்றார். அந்த பெண்ணும் எழுதினார். பெயர்களை கவனித்த அவர், இதில் உங்களுக்கு முக்கியம் இல்லை எனும் 5 பேர் பெயரை அழித்து விடுங்கள் என்றார். அந்த பெண் உடன் பணிபுரியும் 5 பேரின் பெயரை அழித்தார். அடுத்து மீண்டும் 5 பேர் பெயரை அழிக்க சொன்னார். அந்த பெண் பக்கத்து வீட்டினர் 5 பேரின் பெயரை அழித்தார். இப்படியே அழித்து அழித்து கடைசியில் 4 பெயர்கள் மட்டுமே இருந்தன. அது அவரின் பெற்றோர், கணவர் மற்றும் ஒரே மகன். இப்போது மீண்டும் 2 பேர் பெயரை அழிக்க சொன்னார். இப்போதுதான் அங்கிருந்த அனைவரும் இங்கே நடப்பது வெறும் விளையாட்டு இல்லை என்பதை உணர்ந்தனர். வேறு வழியே இல்லாமல் அரை மனதுடன் அவளின் பெற்றோர் பெயரை அழித்தார் அந்த பெண். மீண்டும் ஒரு பெயரை அழிக்க சொன்னார் அந்த ஆசிரியர். அந்த பெண் அழுது கொண்டே நடுங்கும் கரங்களுடன் மிகுந்த வேதனையுடன் அவரது மகனின் பெயரை அழித்துவிட்டு கதறிவிட்டார். ஏன் உங்கள் கணவர் பெயரை தேர்ந்தெடுத்தீர்கள்? உங்கள் பெற்றோர்தானே உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கினர். உங்கள் மகன்தானே உங்களுக்கு தாய்மை அளித்தான் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், என் பெற்றோர் எனக்கு முன்னமே இறந்துவிட வாய்ப்புள்ளது. என் மகன் வாழ்க்கைக்காக என்னை பிரிந்துவிட நேரலாம். ஆனால் எப்போதும் என் கூட இருந்து தனது வாழ்க்கை முழுமையும் எனக்காக அர்ப்பணிப்பவர் என் கணவர் மட்டுமே என்றார். இதுதானே உண்மை. உங்கள் வாழ்க்கை துணையை எப்போதும் அன்புடனும் மரியாதையுடனும் நடத்த தவறாதீர்கள். அனைவருக்கும் பகிருங்கள். ஜே ஹெல்த் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.